ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் இட்லி பொடி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பு 2 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 கப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள், சால்ட்டு தேவையான அளவு, தோரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், புளி இந்த சைஸ்க்கு, ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 20 கிட்ட, ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், வெள்ளை எள்ளு 1/4 கப்பு, கருப்பு எள்ளு 1/4 கப்பு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம அதில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறத எல்லாத்தையும் 1 by 1 தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாம் சேர்த்து நீங்கள் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் உளுத்தம்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பையும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். கடலைப்பருப்பு கூடவே நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் தோரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம இந்த மிக்ஸி கப்லேயே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம இந்த மிக்ஸி கப்லேயே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருப்பு எள்ளு, இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் பெருங்காய கட்டியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தூங்காத காற்றே துணை தேடி ஓடி என் சார்பில் எந்தன் காதல் சொல்வாயா, நில்லாத காற்று சொல்லாத தோழி நீயாக உந்தன் காதல் சொல்வாயா, உள்ளே எண்ணம் அரும்பானது உன்னால் இன்று ருதுவானது, நானதை சோதிக்கும் நாள் வந்தது, காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை, புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தே மறைப்பால் தெரிவதில்லை, நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு, தன்னன்னானன 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 தன்னன்னானன. இப்போ நம்ம பெருங்காயத்தை அந்த மிக்ஸி கப்பில் சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாவை நம்ம அரைக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி அதோட காம்பெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கு முன்னாடி அதே பேனில் நம்ம கருவேப்பிலை, புளி, பூண்டு இது மூணுத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம இந்த பருப்பு, எள்ளு, பெருங்காயத்தூளோடு சேர்த்து மஞ்சத்தூள், உப்பையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காஞ்ச மிளகாவோட காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாவை தான் பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பொடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பருப்பு, எள்ளு, புளி, பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதை சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைட்டாக ஒரு கண்டெய்னரில் போட்டு பாக்ஸில் வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.